வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். வந்து நம்ம தேவதை பூஜை பண்ணும்போது, தேவதையோட சக்தி எப்படியெல்லாம் வேலை செய்யும்? அந்த தேவதை சக்திக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? நேர்ல பார்க்க முடியுமா? இல்ல கனவு மூலமாக வருவாங்களா? இது எப்படி தேவதையோட சக்திய நம்ம உணர்றது? அன்ட்டு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சில அன்பர்கள் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்றேன். என்னோட அனுபவத்துல உள்ள இந்த பதிவு நான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா, நான் வாராகி தாயோட பூஜை பண்ணேன். அந்த வாராகி தாயோட பூஜை பண்ணும்போது, என்னோட அனுபவங்கள் அம்பாள் அருளால சில அனுபவமான காட்சிகள் நான் பார்த்தேன். என்னன்னா, நான் சென்னையில இருக்கிறதுனால, எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. வீட்டுக்குள்ளார பண்ண முடியாது. தனியா ஒரு ரூம் எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா, இது ஃபுல்லா சிட்டின்றதுனால எனக்கு பூஜை பண்ண முடியாது. அப்படி சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கின பிற்பாடு அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு நான் எங்கே காலியான நிலம் இருக்குதுன்னு பார்த்தேன் போயிட்டு. அந்த இடத்துல பூஜை பண்ணலான்ட்டு. அங்கே சென்னைக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி வெங்கல் கூட்ரோடு அன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனேன். அங்கே போனால் ஒரு ஏரி இருந்துச்சு, காலியான ஏரி. அந்த ஏரிக்குள்ளே யாருமே இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த இடத்துல போய்ட்டு பூஜை பண்ணேன். அந்த பூஜை பண்ணும்போது என் கூட ஒரு என்னோடய சிஷ்ய பிள்ளை ஏன் சாமி இவ்வளோ தூரமாக நம்ம பூஜை பண்ணுறோமே, இது ஏதாவது பலன் உண்டா கேட்ட போல. இல்லை தம்பி, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை தம்பி, இவ்வளோ தூரமாக பூஜை பண்ணுறோம், அம்பாள் வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியாது நான் சொன்னார். சரி, நான் என்ன பண்ணேன்னா, அப்படியாப்பா, சரிப்பா, நம்மளோட குருமார்கள் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த வித்தை என்றைக்குமே போய்க்காது. நான் அம்பாள் வர வைக்கக்கூடிய வேலைகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லாமே பூஜை பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குரிய மந்திரங்கள் படிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது நாங்கள் போகும்போது நாங்கள் 2 பேர் தவிர யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு எரும மாடு காலை, அதாவது என்ன சொல்லுவாங்க, எனக்கு தமிழில் சரியாக பேச வராது, ஏன்னா தெலுங்குன்றதுனால. அது எரும மாடில் ஆண் எரும மாடு. அது நாங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு அது வந்துட்டு நாங்கள் வச்ச படையல் சாப்பிட்றதுக்காக நிற்குது, எங்கள் எதிர்க்காக நிற்குது. ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. எந்த பையனும் அதை பார்த்து பயப்படுறான். ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது, பார்க்கவே முரட்டுத்தனமாக இருக்குது. இந்த பையன் பயப்படுறான். ஐயோ, இதுனா இப்படி இருக்க, ஏதோ பண்ணுமான்ட்டு. ஏன்பா, நீ தானப்பா சொன்ன நம்ம பூஜை பண்ணுறோம், அம்பாள் வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு. அம்பாளோட வாகனமே வந்துச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே காலில் ஆசீர்வாதம் வாங்கினோம். வாங்கின பிற்பாடு அப்புறம் நாங்கள் வேண்டிக்கணும், அம்மா எங்கள் படையல் ஏற்றுக்குங்க நீங்கன்னு சொல்லி ஏற்றுக்கும்போது அந்த படையல் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிற்பாடு அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இது எங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் அது பாட்டு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஏரியில் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஏரி,
சுற்றி தண்ணி இருக்குது. சில இடத்துல தான் வந்து நிலங்கள் இருக்குது, மேடான இடத்துல மீதியெல்லாம் சுற்றி தண்ணி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அது அது பார்க்குறோம். கொஞ்ச நேரம் கூட இல்லை, அது ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து எல்லாமே படையலெல்லாம் சாப்பிட்டுச்சு இல்லையா, இருக்கிறதெல்லாம் அந்த பையெல்லாம் ரெடி பண்ணி வண்டி எடுக்கிறது போகிறோம். திரும்பி பார்த்தா எங்கேயுமே வந்து அந்த அந்த அம்மாவோட வாகனம் காணோம். சுற்றி பார்க்குறோம், எப்படி போச்சுன்னு தெரில. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போலேருந்து அம்மாவோட அருளும் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கருணை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து வழிபட ஆரம்பித்தோம். வழிபட ஆரம்பிக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பூஜை பண்ண இவ்வளோ தூரம் வரணுமே அன்றதுக்காக அம்பாள் கிட்ட வேண்டிக்கினேன். அம்மா தாயே, என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு நல்ல ஒரு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அருள் புரிஞ்சாங்க. என் வாழ்க்கையில் நல்லா வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ அம்பாளோட தயவால் நான் எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கேன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குது தெய்வத்து மேலே. அதனால தான் இதை சொல்கிறேன். இது வந்து உண்மையிலே நடந்த விஷயம், உண்மையிலே நடந்த விஷயம், நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் கூட பயிற்சி பண்ணால், நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ வீட்டுக்குள்ளார பூஜை பண்ணால் கூட சரி, உங்களுக்கு தேடி அம்மாவோட வாகனம் வந்து நிற்கும். இது உண்மை, நான் அடித்து சொல்கிறேங்க, இது உண்மை. வேணுமானா பயிற்சி பண்ணுங்க. உங்கள் வீட்டாண்ட அந்த வாகனம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. அதனால் வராகி அம்மன் அருள் வந்து அவ்வளோ அற்புதமானது. அது சொல்ல சொல்ல இன்னும் வந்து எவ்வளவோ சொல்லலாம் அந்த அம்மாவை பற்றி. இருந்தாலும் மக்களுக்காக இது தெரிவிக்கணுன்றதுக்காக என்னோட அனுபவத்தை கேட்டிருக்காங்க. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன். இது ஒன்றும் வேறு எதுவுமே நினச்சிக்காதீங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அம்மாவோட அருள் பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.